வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று 15 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக வேலூர் பகுதியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். மே 1 வரை நிலவும் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு மருத்துவமனைகளில் ஹீட் ஸ்ட்ரோக் என்ற சிறப்பு வார்டு அமைக்க தமிழக பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். ஹீட் ஸ்ட்ரோக்கால் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தல். தொடர்ந்து 2வது நாளாக மகாராஷ்டிர மாநிலம் அகோலாவில் பதிவானது 116.42 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம். மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் வெப்ப அலை வீசுவதாக வானிலை மையம் எச்சரிக்கை. அனைத்து அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் மாநகராட்சி சுகாதார நிலையங்களில் ORS கரைசல் இலவசமாக வழங்க வேண்டும். வெப்ப அலை காரணமாக மக்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுவதை தடுக்க தமிழக பொது சுகாதாரத்துறை உத்தரவு. கொளுத்தும் கோடையில் சட்டைப்பையில் ஒரு வெங்காயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், வெப்ப அலையால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியாவின் நூதன யோசனையால் திகைத்த மக்கள். வெயில் காரணமாக குடிநீர் கேன் விற்பனை அதிகரித்துள்ள நிலையில் தரமில்லாத குடிநீர் விற்பனையில் ஈடுபட்டால் 5000 ரூபாய் அபராதம். நிறுவனத்தின் பெயர், தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதிகள் முறையாக இடம்பெற வேண்டும் என்றும் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். மே 4ஆம் தேதி காலை 8 மணி முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. முன்னதாக மின்னணு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்ற முடிவை மாற்றியது தேர்தல் ஆணையம். தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட அலுவலர்களின் வாக்குகள் மே 4ஆம் தேதி காலை 8 மணி வரை பெறப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட்ட 3,60,000 அலுவலர்களில் இதுவரை 2,88,000 பேர் வாக்குப்பதிவு என தகவல். மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. முதலமைச்சர் மம்தா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினர் இறுதிக்கட்ட பரப்புரை. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்டமாக நாளை மறுநாள் 142 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. 1400க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இறுதிக்கட்ட பரப்புரை. சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். பாஜக நடத்தும் ரோட் ஷோக்கள் அரசியல் நிகழ்வாக இல்லை, அவை தீர்த்த யாத்திரை போல உள்ளது என பிரதமர் மோடி பேச்சு. மேற்கு வங்க தேர்தல் கிழக்கு இந்தியாவின் எதிர்காலத்தை மாற்றும் என்றும் பரப்புரையில் திட்டவட்டம். இரண்டாயிரத்து 26-27 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் 1,12,000 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக தகவல்.
1ஆம் வகுப்பில் 97,737 மாணவர்கள், 2 முதல் 8ஆம் வகுப்பு வரை 8,178 மாணவர்கள் சேர்ந்துள்ளதாக அறிக்கை. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை தரிசித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அதிகாலை 5 மணிக்கு விஸ்வரூப தரிசனம் மேற்கொண்டார் விஜய். தாவேக தலைவர் விஜய்க்கு எதிராக தேர்தல் ஆணையத்திடம் குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் புகார். அரசியல் நோக்கங்களுக்காக குழந்தைகளை பகடை காய்களாக பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என காட்டம். காலை முதல் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்ட வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். 50 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை விடுவிப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகள் உறுதி அளித்ததை அடுத்து உரிமையாளர்கள் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சட்டவிரோதமாக இயங்கி வந்த மதுக்கடையை சூறையாடிய பெண்கள். மது விற்பனையில் ஈடுபட்டவரை பெண்கள் துரத்தி தாக்கும் வீடியோ வைரலாகி உள்ளது. வேணாம் விடுறேன் மாட்டான். ஊத்தங்கரை அருகே தண்ணீர் டேங்கை உடைத்து திமுக நிர்வாகிகள் அட்டூழியம். உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை என கூறி அராஜகம். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட பேரறிவாளன் வழக்கறிஞரானார். 2022ஆம் ஆண்டு விடுதலையான பேரறிவாளன் சட்ட படிப்பில் சேர்ந்து தற்போது வழக்கறிஞராக பெயரை பதிவு. பெங்களூரு ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக மே 29 முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை சென்னை சென்ட்ரல் மற்றும் பெங்களூரு இடையே இயக்கப்படும் சில முக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் ரத்து. முன்பதிவு செய்த பயணிகளுக்கு கட்டணம் முழுமையாக திருப்பி வழங்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அரக்கோணம் திருத்தணி இடையே குறிப்பிட்ட 2 மின்சார ரயில்களின் சேவை ரத்து. ஏப்ரல் 27 முதல் வரும் மே 17ஆம் தேதி வரை 21 நாட்கள் முழுமையாக ரத்து என சென்னை ரயில்வே கோட்டம் அறிவிப்பு. உதகை அருகே தாயை பிரிந்த 5 மாதமே ஆன 2 புலிக்குட்டிகள் மாயமானதில் ஒரு புலிக்குட்டி மீட்பு. மற்றொரு புலிக்குட்டியை தேடும் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் குட்டிகளை தேடி தாய்ப்புலி கிராமத்திற்குள் நுழையுமா என மக்கள் பீதி. பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் அம்புலி சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதி அருகே புலி நடமாட்டம். டாப் ஸ்லிப் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் வனத்துறையினர் அறிவுறுத்தல்.
தஞ்சை பெரிய கோயில் சித்திரை பெருவிழா தேரோட்டம் கோலாகலம். பக்தி முழக்கத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பொன்னியம்மன் கோவிலில் 108 பால்குட அபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வீதிகளில் வலம் வந்து மனமுருகி சாமி தரிசனம். கேரள மாநிலம் ஆலப்புழாவில் புகழ்பெற்ற எடத்துவா புனித ஜார்ஜியார் பேராலய பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். 10 நாட்கள் விழா நடைபெறவுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து சிறப்பு பேருந்து சேவை. இரண்டு நாள் பயணமாக சிக்கிம் மாநிலம் சென்ற பிரதமர் மோடி வாகன பேரணி. சாலையின் இருபுறங்களிலும் திரண்ட மக்கள் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. ஆம் ஆத்மி எம்பிக்கள் 7 பேர் பாஜகவில் இணைந்ததற்கு மாநிலங்களவைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஒப்புதல். கட்சி மாறிய 7 பேரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என ஆம் ஆத்மி கட்சி விடுத்த கோரிக்கை நிராகரிப்பு. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. மேலும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. கடந்த 3.5 ஆண்டுகளில் 9 தடையற்ற ஒப்பந்தங்களை நிறைவு செய்துள்ளதாக பிரதமர் கூறியதாகவும் பெருமிதம். வங்கதேசத்துக்கான இந்தியாவின் புதிய தூதரக தினேஷ் திரிவேதியை நியமித்து மத்திய அரசு உத்தரவு. IFS அதிகாரிகளே தூதர்களாக நியமிக்கப்படும் நிலையில் அரசியல்வாதியான தினேஷ் திரிவேதி நியமிக்கப்பட்டுள்ளது விவாதமாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மராத்தி மொழி தெரிகிறதா என ஆய்வு செய்ய உள்ள மாநில அரசு. பயணிகளுடன் சுமூகமாக உரையாட மராத்தி மொழியின் அடிப்படை அறிவு அவசியம் என மாநில போக்குவரத்து அமைச்சர் விளக்கம். மும்பை அருகே வந்தே பாரத் ரயில் தடம் புரண்டு விபத்து. மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ள ரயில்வே ஊழியர்கள். ஹரியானா மாநிலம் பாரிதாபாத் பகுதியில் சாலையோரம் ஊர்ந்து சென்ற மிக நீளமான மலைப்பாம்பு. மலைப்பாம்பை பத்திரமாக மீட்டு காட்டுப்பகுதியில் விடுவித்த வனத்துறையினர். நடப்பு IPL தொடரின் 39வது லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி அபார வெற்றி. 76 ரன்கள் என்ற எளிதான இலக்கை 6.3 ஓவர்களிலேயே எட்டி அசத்தல்.
IPL வரலாற்றில் 9,000 ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. நேற்று டெல்லி உடனான போட்டியில் 11 ரன்கள் எடுத்தபோது இந்த சாதனையை நிகழ்த்தினார். காயம் காரணமாக நடப்பு IPL தொடரிலிருந்து விலகினார் மும்பை வீரர் மிட்செல் சாண்ட்னர். அவருக்கு பதிலாக கேஷவ் மகாராஜ் அணியில் சேர்க்கப்பட்டார். சண்டிகரில் இன்று நடைபெறும் IPL போட்டியின் 40வது லீக் போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதல். பலம் வாய்ந்த பஞ்சாப் அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்துமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. நடிகர்களின் வருவாய் தொடர்பான விவகாரத்தில் நடிகர் சங்கம் மீது தயாரிப்பாளர் சங்கம் ஆதாரமற்ற குற்றம் சுமத்தியுள்ளது. தன்னிச்சையாக வேலைநிறுத்த அறிவிப்பை வெளியிட்டது வருத்தத்திற்குரியது என கூறி தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் பதில் கடிதம். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியாக உள்ள கர படத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு. 3 ஆண்டுகளுக்கு முன்பே கரா என்ற தலைப்பில் படப்பெயரை தயாரிப்பாளர் சங்கத்தில் பதிவு செய்துள்ளதாக மனுதாரர் புகார். பெரிதும் எதிர்பார்க்கப்படும் நடிகர் மோகன்லால் நடித்த திருஷ்யம் 3 படத்தின் டீசர் நாளை மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. அடுத்த 29ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையில் ப்ரமோஷன் பணிகள் தீவிரம்.